வெறும் சாதியும் மதமும் இனமும் அடையாளங்களாய் இருந்தால் நம்மால் ஜனநாயகத்தை அடையாளம் காண முடியாமல் போய்விடும். ஜனநாயகம்தான் நமக்கான அடையாளம் என்பதை நாம் ஒப்புக்கொண்டால் நம்மிடையிலே முரண்பாடுகள் உருவாகாது, மோதல்கள் உருவாகாது, சாதி வெறியாட்டம் நிகழாது, இனவெறியாட்டம் நிகழாது, மதவெறியாட்டம் நிகழாது. ஜனநாயகம் நம்மை செழுமைப்படுத்தும். ஜனநாயகம்தான் சகோதரத்துவத்திற்கு அடிப்படையானது. ஜனநாயகம்தான் சமத்துவத்திற்கு அடிப்படையானது. ஜனநாயகம்தான் சமூக நீதிக்கு வழிவகுக்கும். எனவே ஜனநாயக சக்திகளாக நம்மை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஜனநாயக சக்திகளாக எப்படி அடையாளப்படுத்துவது? ஜனநாயகம் என்பது வெறும் தேர்தலுக்கு பயன்படுகிற சொல்லாடல் அல்ல. அதிகம் வெற்றி பெறுகிறவர்கள் ஆட்சியை கைப்பற்றலாம், அது ஜனநாயகம். மகாராஷ்டிராவிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றதால் ஆட்சியை மீண்டும் அது தக்க வைத்துக் கொண்டது. எனவே அது ஜனநாயகம், நாம் ஒப்புக்கொள்கிறோம். ஜார்க்கண்டிலே காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான கூட்டணி கூடுதலான இடங்களை பெற்று ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது, அது ஜனநாயகம். பெரும்பான்மை என்பது ஜனநாயகத்தின் முக்கியமான கூறுகளில் ஒன்று. ஆனால் அது மட்டுமே ஜனநாயகம் இல்லை. ஜனநாயகம் என்பது ஒவ்வொரு மனிதனையும் சாதி வரம்புகளை கடந்து, மத வரம்புகளை கடந்து, பாலின வரம்புகளை கடந்து சகோதரத்துவத்தோடு அணுகுவது, மதிப்பது என்பதுதான் ஜனநாயகம். பிறர் உணர்வுகளை மதிக்க வேண்டும், பிறர் உணர்வுகளை அனுமதிக்க வேண்டும், பிறருடைய உரிமைகளை பறிக்கக்கூடாது, தடுக்கக்கூடாது. அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும், ஒரு இடத்தில் அதிகாரத்தை குவிக்கக்கூடாது. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், அதுவும் ஜனநாயகத்தின் கூறுகளுள் முக்கியமானது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு ரெவென்யூ மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று போடுகிற முறையை மாற்றி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு தொகுதி மாவட்ட செயலாளர்கள் என்று 234 மாவட்ட செயலாளர்களை நியமிக்கப் போகிறோம். இது ஒரு வகையான அதிகார பகிர்வு, டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ். கட்சிக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆள் போட்டோம் முதல்ல, அப்புறம் 2 ஆள் போட்டோம், அப்புறம் 3 ஆள் போட்டோம் ஒரு மாவட்டத்துக்கு, ரெவென்யூ மாவட்டத்துக்கு. இப்போ இந்த மாவட்டத்துக்குள்ளே 9 சட்டமன்ற தொகுதி இருக்கா, 9 மாவட்ட செயலாளர். 2 பேர் இருந்த இடத்துல இப்போ எக்ஸ்ட்ரா 7 பேருக்கு வாய்ப்பு. மொத்தம் 38 மாவட்டங்கள் என்றால் 76 பேர் 2 பிரிச்சா அதிகபட்சம் 100 பேர். 80க்கு மேலே எந்த கட்சியிலும் மாவட்ட செயலாளர் கிடையாது. இன்றைக்கு கூடுதலாக 150 பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறோம். 150 பேருக்கு கூடுதலாக. ஆக இப்படி அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது அது ஜனநாயகத்தின் கூறு. ஆகவே ஜனநாயக சக்திகளாக நாம் இருக்கிறோம் என்றால், என் குலம் இதுன்னு எனக்கு மட்டும் இல்லை, என் சாதிக்கு மட்டும் இல்லை, யாரும் குளத்தில் குளிக்கலாம், அது ஜனநாயகம். நான் தான் ஷூ போட்டு போகணும், செருப்பு போட்டும் போகணும்ல, நீயும் வாங்க முடிஞ்சால் நீ ஷூ போடலாம், செருப்பு போடலாம், அது ஜனநாயகம். இந்த உணர்வுகளை மதிக்கணும். நான் மட்டும்தான் கொடியேற்றுவேன் எங்கள் ஏரியாவில், நீ கொடியேற்றக்கூடாது அப்படின்னா அது ஜனநாயகம் இல்லை. நான் கொடியேற்ற முடியும்னா நீயும் கொடியேற்றலாம், அந்த இடத்துல ஏற்றிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, உனக்குன்னு ஒரு கொடி இருக்குது, அது ஏற்றிக்கோ.
அதை அனுமதிப்பது ஜனநாயகம். எனவே ஜனநாயகம்தான் நமக்கான அடையாளமாக இருக்க வேண்டுமே தவிர சாதியோ மதமோ மொழியோ இனமோ கூடாது. இந்த புரிதல் வளர வளர நமக்கு தேசத்தின் எல்லைகள் கூட தேவைப்படாது. ஒட்டுமொத்த பூகோளமே மனிதர்களுக்கானது. எதற்காக இந்தியாவுக்கு என்று ஒரு எல்லை, பாகிஸ்தானுக்கு என்று ஒரு எல்லை, அந்த எல்லையை பாதுகாக்க எதற்காக கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து படையினரை நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழும். எல்லை இருக்கட்டும், ஆனால் அந்த எல்லையை பாதுகாப்பதற்கென்று எத்தனை கோடிகளை செலவிட வேண்டியிருக்கிறது. மொத்த வருவாயிலே கூடுதலாக நிதி ஒதுக்கீடு இராணுவத்திற்குத்தான், முப்படைகளுக்கும் தான். ஒரு தேச எல்லையை போட்டுவிட்டு, ஒரு கோட்டை போட்டுவிட்டு, அந்த எல்லை கோடுகளை பாதுகாப்பதற்காகத்தான் எல்லா நாடுகளிலும் ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி செலவு செய்கிறார்கள். ஒரு தேசத்தின் வருவாயில் பெரும் பகுதி அதற்காகவே போகிறது. ஜனநாயகம் வளருகிற போது, மலருகிற போது, வலுப்பெறுகிற போது இவையெல்லாம் நாளுக்கு நாள் குறையும். ஜனநாயகத்தை நாம் இன்னும் யாரும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்கிறது. வர்க்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சாதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண் பெண் என்கிற பாகுபாடாக இருந்தாலும் சரி, இதை பேசுகிற இளைஞர்கள் இன்றைக்கு திரைத்துறையிலே, கலைத்துறையிலே அதிகம் வந்திருக்கிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் இருந்ததால் தான் இந்த போஸ்டரை வெளியிடுவதற்கு திருமாவளவன் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இல்லை என்றால் இவர்கள் என்னை தேடி இருக்க மாட்டார்கள், இந்த திடலுக்கு வந்திருக்க மாட்டார்கள். ஆகவே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படக்குழுவினரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.